ஏய் வசந்தி, வசந்தி! 8 வீடு கேட்கும் குரலில் முரளி கத்தினான். அதற்கு எதிரொலி போல கேரேஜிலிருந்து பின்னோக்கி நகர்ந்த கார் எழுப்பிய உருமல் தெருக்கோடியை எட்டியது. சமையலறையில் குழந்தைகளின் பகல் டிஃபனை அவசரமாக டப்பாக்களில் திணித்து கொண்டிருந்தாள் வசந்தி. எல்லோரையும் அனுப்பிவிட்டு அவளும் வேலைக்கு கிளம்ப வேண்டுமே என்ற பதட்டம் அவளுக்கு. குமார், அப்பாவுக்கு என்ன வேணும்னு சத்தி வெளியில போய் பார் என்று குரல் கொடுத்துவிட்டு அவள் டிஃபன் டப்பாக்களை சாப்பாட்டறை மேஜை மீது வைத்தாள். கைகளை கழுவி துண்டில் துடைத்து கொண்டு அறைக்குள் ஓடி பீரோவை திறந்து தன் தோள்பையை எடுத்து ஆராயத் தொடங்கினாள். தன் அலுவலகத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்த குமார் கோபத்துடன் வாயிலுக்கு போனான். அப்பாவுக்கு வேலை உயர்வு ஏற்பட்டு கம்பெனி தந்த வாடகை சலுகையில் அந்த புதிய வீட்டிற்கு அவர்கள் வந்து குடியேறி 1 மாதம் கூட ஆகவில்லை. சுத்து சுவர், தோட்டம் போன்றவைகளுடன் கூடிய ஒரு தனி வீடு அது. அந்த புதிய குடியிருப்பில் வீட்டை விலைக்கு வாங்கியவன் துபாயில் வேலை பார்க்க போய்விட்டான். திரும்பி வரும் வரை முரளி வேலை பார்த்த கம்பெனிக்கு வாடகைக்கு விட்டிருந்தான். முன்பு போல தெரு வீடு இல்லை, இப்போது தனி வீடு. அடுத்த வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளியே தோட்டத்திற்குள் பொதிந்து கொண்டிருந்ததொரு சிறு வீடு. வசதியான வீடு என்றெல்லாம் குமாரும் தங்கை ரஞ்சிதாவும் வீட்டை பார்த்து மகிழ்ந்து போனார்கள். ஆனால் வந்த சில நாட்களுக்குள்ளேயே அந்த குடியிருப்பு பகுதியில் முரளி ஒரு முரட்டு மனிதன் என்ற பெயருடன் பிரசித்தி பெற்றுவிட்டிருந்தான். தான் உண்டு, தங்கள் வேலையுண்டு என்று ஒதுங்கி போகும் நகரவாசிகளிடையே இப்படி ஒரு பெயர் எடுக்க வேண்டுமானால் முரளி சாதாரண மனிதன் இல்லை, படுமுரடன், கர்வி, அகம்பாவத்தில் அழிந்து கொண்டிருப்பவனாச்சே. அவர்கள் வீடு இருந்த தெருவுக்கும் குறுக்காக ஓடிய பிரதான சாலைக்கும் இடையே ஒரு திருப்பத்தில் சின்ன கடை ஒன்று இருந்தது. பரவாயில்லை, அவசரத்திற்கு பிஸ்கட், சோடா போன்றவைகள் கிடைக்கும் என்று பார்த்தவுடனேயே வசந்தி சந்தோஷப்பட்டு கொண்டாள். அதன் எதிரே ஒரு தட்டெழுத்து நிறுவனம் இயங்கிக் கொண்டிருந்தது. குளிர்பானமும் சிகரெட்டும் வாங்க வந்த இளவட்டங்கள், ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட கும்பலாக வந்து சிரித்து கொண்டு நின்ற மாணவிகள், பஸ் நிலையத்துக்கு போகும் வழியில் வெற்றிலை பாக்கை வாங்கி வாயில் அடக்கி கொள்ள வந்தவர்கள் என்று அங்கே கூட்டம் வழிந்து கொண்டிருந்தது. கேஸ் அடுப்பு ஏற்ற அவசரமாக ஒரு நெருப்பு பெட்டி வாங்கி வர வந்த புதிதில் ஒரு நாள் குமாரை அம்மா ஏவி விட்டிருந்தாள். தீப்பெட்டியை வாங்கி கொண்டு மீதி சிலருடன் திரும்பிய போது சாட்டமான தோற்றத்தில் மல் ஜிப்பாவில் நின்ற ஒரு மனிதன் இறைந்து பேசியதை கேட்டு அவன் அதிர்ந்து போனான். முரளியை சொல்றியா? அவன் கூட இங்கேதான் எங்கேயோ ஒரு வீட்டில் குடியிருக்கான்னு கேள்வி. சாதாரண நாட்களிலே அவன் ரொம்ப அலட்டிக்கிறவன். இப்போ அவன் அந்த கம்பெனியின் விற்பனை பகுதி மேனேஜர். கார் பங்களான்னு மாறிவிட்டிருக்கிற ஆசாமி. அவன்கிட்ட உன் பிள்ளைக்கு வேலை கேட்டு கெஞ்சறதை விட என்று அவர் முடிக்கும் முன் எதிரே நின்ற ஒல்லி மனிதர் முனகினார். நம்மோட படித்தவன் என்கிற நெருக்கத்திலே போய் கேட்டால் மரியாதை கெட்டு போயிடும். சொந்த பொண்டாட்டியை அவன் வச்சு ஒழுங்கா வாழ்றதில்லைன்னு கேள்வி. உன் பிள்ளைக்கா அவன் இறங்க போகிறான். அந்த படுபாவி கிட்ட போய் பல்லிடிச்சுண்டு மரியாதையை கெடுத்துக்காதே, சொல்லிட்டேன். அதட்டியபடி ஒல்லி மனிதரை பஸ் நிலையத்தை நோக்கி தள்ளிக்கொண்டு நடந்தார் மல்ஜிப்பாக்காரர். இது ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சிதான். உண்மை கசப்பானதுதான். ஆனால் 20 வயது இளைஞனான அவனுக்கு தன் தந்தையை பற்றி மற்றவர் இழிவாக பேசியது கேட்டு ரத்தம் கொதித்தது. அவமானத்தால் குந்தி போய் அம்மாவிடம் ஓடி வந்து நடந்ததை சொன்னான். அவள் மெலிதாக சிரித்தாள். அப்பா வீட்டிலே தான் நல்ல பேர் எடுக்கலன்னா வெளியிலையும் இப்படி பேர் எடுத்திருக்கார். இத்தனை வயசுக்கு மேலே அவர் திருந்தவா போறார். நீ இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுற என்று கேட்டபடி பரிவுடன் அவனது கிராப்பு தலையை விரலால் கோதிவிட்டாள். வெளியிலே அவர் என்ன வேணும்னாலும் செய்து கட்டும். ஆனால் வீட்டிற்கு வந்து உங்களை படுத்தும் பாட்டை என்னால் பார்த்துண்டு பொறுத்துக்க முடியல. எனக்கு அவரது தர்பார் ரொம்ப பழக்கமாகி விட்டது குமார். அவரது கத்தலையும் கூச்சலையும் நான் பாராட்டல அம்மா. வீட்டு செலவுக்கும் எங்களை படிக்க வைக்கவும் அவர் பணம் கொடுக்கும்போது மானம் போறாப்புல உங்களை திட்டுறாரே, பிச்சை போடுகிறது போல ரொம்ப அதட்டுறாரே. அது நினைக்க நீ எப்படியோ பிகாம் முடிச்சுட்டு இப்போ அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஆஃபீஸ்லேயே பயிற்சிக்கு சேர்ந்துட்ட. உன் கை செலவுக்கும் போக்குவரத்து செலவுக்கும் அது போதும். பரீட்சைகளை முடிச்சுட்டு நீயும் ஒரு சிஏ ஆயிட்டா எங்கேயாவது வேலை கிடைக்காமலா போயிடும் உனக்கு வேலை கிடைச்ச பிறகு. குமார் குறுக்கிட்டான். பெத்துட்டா மட்டும் போதுமா அம்மா? எங்களை ஆளாக்கி ஒரு வழி காட்ட வேண்டியது அப்பாவின் கடமையாச்சே. மாட்டேன்னு சண்டித்தனம் பண்ணுற மனுஷங்கிட்ட நாம் என்னடா செய்ய முடியும்? உங்கள் இருவரையும் காப்பாற்றி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர நான் தான் வேலைக்கு போயிட்டு வரனே. உங்களுக்கு வீட்டு வேலை, வெளியில் வேலை என்று ரெட்டிப்பு பாரம். அத்தோட எங்களை வளர்க்கிற பொறுப்பு. ஏமா இதுக்கு ஒத்தண்டேள்? 16 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்க வேண்டிய ஞான உதயம். அதை பற்றி இப்போ இதுக்கிட ஆராய்ச்சி குமார். அம்மா இப்போவும் உங்களுக்கு ரொம்ப வயசாகிடல. தத்து பித்துன்னு எதுவும் பேசாதே. போய் உன் அறையிலே உட்கார்ந்து படி. திரும்பி பார்க்கறதுக்குள்ள பரிச்சை வந்துடும். வசந்தி மறுபடியும் வாசலிருந்து வந்த கூச்சலில் வீடு கிடுகிடுத்தது. குமார் வந்துன்றிருக்கான். குரல் கொடுத்து விட்டு அவள் தன் தோள் பைக்குள் சிலரை நிறைந்த சிறுபரிசை வைத்து பீரோவை பூட்டிவிட்டு வேகமாக வெளியே வந்தாள். என்னப்பா கூப்பிட்டேளா என்று கேட்டபடி கோபத்தை அடக்கி கொண்டு அருகில் வந்து நின்றான் குமார். கேட்டை திறந்து வச்சுட்டு கேரேஜை பூட்டணும். ஏன் மலைச்சு போய் நிற்கிற? இந்த வேலை துரைவாளுக்கு ரொம்ப சிரமமோ? அப்பன் வேலைக்கு அவசரமாக போறானே, ஏதாவது உதவி செய்வோன்னு அறிவு துளியாவது இருக்கா? இல்லை அவ ஏதாவது உபதேசம் பண்ணினாளா? தந்தையை வெறுப்பும் ஆத்திரமுமாக பார்த்தான் குமார். சட்டென்று ஓடி சென்று கேட்டை அகலமாக திறந்து வைத்தான்.
கார் சாலையில் சென்றதும் கேட்டை மூடிவிட்டு கேரேஜை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான். சாயங்காலம் வர நாளியாகும்னு கத்திட்டு போவார். என்னைக்கு அவர் சீக்கிரம் வந்தார்? எங்களை சினிமாவுக்கு கூட்டிட்டு போனார். இதை சொல்லாட்டா தலை வெடிச்சிடுமோ? வெறுப்புடன் முணுமுணுத்தபடி சாவிக்கொத்தி ஆணியில் மாட்டினான். குளியலறையிலே உடைமாற்றி கொண்டு வெளியே வந்த ரஞ்சிதா முகம் வெளிரி போய்விட்டிருந்தாள். அப்பா வேலைக்கு கிளம்பி போறவரை வீடு அமர்க்களமாயிருதேம்மா. அவர் தோசை தட்டி தூக்கி எறிஞ்சப்போ நான் போய் குளியலறைக்குள்ளே ஒளிஞ்சின்றேன். தலையை வாரி விடுங்கோ அம்மா ப்ளீஸ் என்றபடி சீப்பும் அவிழ்ந்த கூந்தலுமாக அருகில் வந்து நின்றாள். சில மாதங்கள் வரை சீருடையில் கான்வென்ட் படிப்புக்கு போய் வந்தபோது ரஞ்சிதா பள்ளி சிறுமியாக கண்களுக்கு தெரிந்தாள். ஆனால் இப்போது கல்லூரியில் BA 1ஆம் ஆண்டு படிக்கிறாள். புடவை கட்ட ஆரம்பித்து விட்டாள். பார்க்க தேய்ச்சி வச்ச குத்துவிளக்கு போல அழகா அப்படியே அம்மாவை நிறத்திலும் சாயலும் உரிச்சு கொண்டு வந்திருக்கா. BA முடிச்சதும் இந்த பெண்ணுக்கு ஒரு வழி செய்திடணுமே. கிடுகிடுன்னு வளர்ந்து கொண்டு வராளே. பெத்த மகள்னு மனுஷனுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையே. அவ மட்டும் அந்த முடிவை எடுக்காதிருந்திருந்தால் அந்த 2 குழந்தைகளும் என்ன கதியாயிருக்கும்? அம்மா நான் கிளம்புறேன். சாயங்காலம் கேம்ஸ் முடிஞ்சு வர கொஞ்சம் நேரம் பிடிக்கும். உள்ளுக்கும் வாசலுக்கும் அலைஞ்சிட்டு நிற்காதே அம்மா. ஓடி வந்து அவள் கன்னத்தை கிள்ளிவிட்டு செருப்புகளை காலில் திணித்து கொண்டு புத்தகப்பையுடன் வெளியேறினாள் ரஞ்சிதா. கட்டுப்பாடாக வளர்ந்த குழந்தைகள், ஆனால் பயங்கரமான இளம் பருவத்தை எட்டி கொண்டிருப்பவள். தினமும் பஸ்ஸில் கல்லூரிக்கு போய் அவள் பத்திரமாக திரும்பும் வரை வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு ஆஃபீஸிலிருந்து அவள் வீட்டுக்கு ஓடோடி வர வேண்டிய துர்பாக்கியம். நானும் கிளம்புறேன் அம்மா. கையை அசைத்துவிட்டு வாயில் பக்கம் திரும்பிய குமாரை பார்த்தபோது அவள் மனம் இறக்கத்தில் கரைந்து அதிகாரியாய்த்தான் இருக்கிறார். வேலை உயர்வினால் சம்பள உயர்வும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன பயன்? தினமும் சைக்கிளில் மகன் போய் வருகிறானே, அவனுக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி தந்து உதவுவோம் என்கிற எண்ணமே இல்லாமல் தனக்கும் இந்த குடும்பத்துக்கும் தொடர்பு இல்லாதது போல வாழ்கிறாரே. இந்த அநியாயத்தை யாரிடம் சொல்லி முறையிட்டுக் கொள்வது? சிவட்டு கடிகாரம் 9 அடித்த போது அவள் அதிர்ந்து போனாள். அவளது அலுவலகம் தொலை தூரத்தில் இருக்கவில்லை. பஸ் தவறிவிட்டால் ஒரு ஆட்டோ பிடித்து போய்விட முடியும். ஆனால் அவள் தன் சிக்கனத்தை உத்தேசித்து பறக்க பறக்க காரியங்களை முடித்து கொண்டு ஜன்னல்களை சாத்தி கேஸ் சிலிண்டர் சரியாக மூடியிருக்கிறதா என்று சரிபார்த்துவிட்டு அறை கதவுகளை பூட்டி வாயில் கதவை சாத்தி பூட்டி கொண்டு அதை ஒரு முறை இழுத்து பார்த்துவிட்டு தோட்டத்தை தாண்டி வாயில் கேட்டை மூடி தாளிட்டு கொண்டு திரும்பும் வரை வீடு பத்திரமாக இருக்க பகவானை தன்னுள் வேண்டிக் கொண்டு குடையை விரித்து கொண்டு சாப்பிட்ட காஃபி டிஃபன் தொண்டைக்குள் மீண்டும் எம்பி வந்துவிடும் வேகத்திலேயே பஸ் நிலையத்திற்கு விரைய வேண்டும். BA முடிந்ததும் தட்டெழுத்து சுருக்கெழுத்து பயிற்சியில் தேறி அப்பாவின் நண்பர் ஒருவர் சிபாரிசில் காமேஷன் பிரதர்ஸ் என்ற அந்த நிறுவனத்தின் கணக்கு வழக்கு பகுதியில் ஒரு சாதாரண கணக்கராக சேர்ந்தவள். இத்தனை ஆண்டு உழைப்பிற்கு பின்னர் 1000 தொட்ட சம்பளத்துடன் அந்த பகுதியின் தலைமை கணக்கராகி விட்டிருந்தாள். மேடம், உங்கள் கணவர் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாரே, உங்களுக்கு இன்னமும் தொடர்ந்து வேலை செய்யணுமா என்று அவளுடன் வேலை பார்த்த கணக்கர் கந்தசாமி கேட்டபோது அவளுக்கு எரிச்சல் மண்டி கொண்டு வந்தது. பவுடர், லிப்ஸ்டிக் போன்ற ஒப்பனை பொருட்களுக்காகவும் தாங்களும் படித்துவிட்டோம் என்ற பெருமையை பறைசாற்றிக் கொள்ளவும் அநேக பெண்கள் ஆண்டுடன் போட்டியிட்டு கொண்டு வேலைக்கு வருகிறார்கள் என்பது பலரின் தவறான கணிப்பு. எருது நோய் பற்றி காக்கைக்கு என்ன தெரியும்? அவள் தொடர்ந்து வேலை செய்யாவிடில் அவர்கள் வீட்டில் அடுப்பு சரியாக எரியாது. குழந்தைகளின் படிப்பு பாதியில் நின்று போய்விடும். தன் குடும்ப விவகாரத்தை அவள் முன்பின் தெரியாத அந்நியவரிடம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? செருப்பு கடிக்கிற காலுக்கு தானே சார் வலி தெரியும் என்று சுருக்கமாக கூறிவிட்டு தன் வேலையில் கவனமானாள். புருஷனும் மனைவியும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறார்கள். கல்யாணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கடன் தந்து உதவுன்னு கேட்டா மகராசி கையை விரிக்கிறா. மகா கருமி என்று அவளது தூரத்து உறவினர் அவளிடம் கடன் கேட்டு ஏமாந்த எரிச்சலில் அவளுக்கு பட்டம் தந்து விட்டிருக்கிறார். 9:30 மணி பஸ்ஸை பிடிக்க அவள் வேகமாக நடந்து சென்றபோது மேலே இடிக்காத குறையாக சென்ற அந்த காரையும் அதை ஓட்டியவனையும் ஒரு கணம் கவனித்து விட்டாள். திக்கென்று நெஞ்சில் ஒரு உணர்வு, கல் விழுந்து அமுக்குவது போன்றதொரு துயரம். வலிய வந்ததொரு பெரிய வாய்ப்பை எட்டி உதைத்து விட்டோமே என்ற ஆதங்கம், ஏமாற்றம், பல்வேறு உணர்ச்சி கொந்தளிப்பில் அவள் அதிர்ந்து போய் மேலே நடக்க முடியாது தடுமாறினாள். என்ன இது, இப்படி ஒரு அல்ப ஆசை என்று தன்னையே சாடிக்கொண்டு துரிதமாக பஸ் நிலையத்தை அடைந்தாள். அலுவலகத்திலே அவளுக்கு தனி அறை கொடுக்கப்பட்டிருந்தது. படியேறி அவள் வருவதை கண்டதுமே பையனை ஓடி சென்று மின்விசிறியை சுழலவிட்டு கண்ணாடி கூஜாவில் தண்ணீரும் டம்ளரும் கொண்டு வந்து தயாராக வைத்து விட்டான். பார்க்க வேண்டிய ஃபைல்கள் மலையாக மேஜை மீது குவிந்து கிடந்தன. ஆசனத்தில் உட்கார்ந்தவள் தோள்பையை நாற்காலியின் பின்னால் மாட்டிவிட்டு முகத்தில் ஆறாக வழிந்த வியர்வை துடைத்து கொண்டு சில்லென்று டம்ளரில் தண்ணீரை ஊற்றி குடித்தாள். வீட்டு சிந்தனையும் வழியில் கண்ட மனிதன் எழுப்பிவிட்ட பல நினைவுகளையும் ஒதுக்கிவிட்டு ஃபைல்களை துரிதமாக எடுத்து பார்வையிட்டு கையெழுத்து போட்டு ஒரு பக்கம் மேனேஜர் கவனிப்புக்கான ஃபைல்களை ஒதுக்கி வைத்தாள். வேலை மும்முரத்தில் நேரம் நழுவி கொண்டிருந்தது. இன்டர்காமில் மேனேஜர் கூப்பிட்டார். மிஸ்ஸஸ் வசந்தி, தலைமை ஆஃபீஸிலிருந்து வந்த லேட்டஸ்ட் ப்ரைஸ் லிஸ்ட் கொண்ட ஃபைல் நம்பர் B20 எடுத்துக்கொண்டு இங்கே கொஞ்சம் வரணும். அந்த எண் ஃபைல் சிவப்பு எழுத்துக்களை கண்ணில் அரைவது போல முன்பக்கத்தில் காட்டிக்கொண்டு ஃபைல் அடுக்கின் மீது முதலாவதாக இருந்தது. தேட சிரமமின்றி டக்கென்று அதை எடுத்துக்கொண்டாள். மின்விசிறி காற்றில் அலைந்து நெற்றி மீது விழுந்த முடியை சட்டென்று பையிலிருந்த சீப்பால் ஒதுக்கி கொண்டு புடவை தலைப்பை இழுத்து நன்றாக மூடிக்கொண்டு எழுந்தார்.
மேனேஜர் மனோகரன் தந்தைக்கொப்பான அன்புடையவர். இன்னும் சில மாதங்களில் ஓய்வடையப் போகிறவர். அனாவசியமாக பெண் அலுவலர்களை அழைத்து அலட்டுவதில்லை. ஏதோ முக்கியமாக இருந்தால்தான் அழைப்பார் என்பது அவளுக்கு தெரியும். ஏசி அறையின் கண்ணாடி கதவை தள்ளிக்கொண்டு சில்லென்ற குளிர்ந்து கிடந்த அறையின் தரையில் விரிக்கப்பட்டிருந்த கால் புதையும் கம்பள விரிப்பில் நடந்து குட் மார்னிங் சார் என்று வணக்கத்துடன் அவர் கேட்ட ஃபைலை மேஜை மேல் வைத்துவிட்டு திரும்பும் வரை அவனை கவனிக்கவில்லை. மின் அதிர்ச்சி அடைந்தது போல அவள் அயர்ந்து போனாள். சற்று முன் காரில் போய்க் கொண்டிருந்த கணேசனை அவள் இப்போது மேனேஜர் அறையில் ஒரு நாற்காலியில் பார்த்தாள். ஹலோ என்று வியப்புடன் அவன் அவளை பார்த்தான். மிஸ்டர் கணேசன், உங்களுக்கு இவர்களை ஏற்கனவே தெரியுமா? மேனேஜர் கேட்டபோது அவன் தெரியும் சார், நாங்கள் ஒரே தெருவில் குடியிருந்தவங்க. ஒரு வகையில் என் தாயாருக்கு இவங்க அம்மா தூரத்து உறவுமுறை சுருக்கமாக முடித்தான். அப்போ என் அறிமுகம் தேவையில்லை. மிஸ்ஸஸ் வசந்தி, மிஸ்டர் கணேசன் இப்போ சொந்தமாக வியாபாரம் செய்கிறார். நம்மக்கிட்ட மாட்டு தீவனம் மொத்த விலையில் வாங்க வந்திருக்கார். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இவரை உங்கள் அறைக்கு அழைச்சிட்டு போய் நேற்று நமக்கு வந்த சமீபகால விலைப்பட்டியலை கொடுத்து விளக்கம் தேவைப்பட்டால் எடுத்து சொல்லுங்க. உரம், மாட்டு தீவனம், டிராக்டர் பகுதிகள் என்று விவசாயத்துக்கு தேவைப்பட்ட சாமான்கள் அத்தனையும் விற்றுத்தரும் ஒரு பெரும் நிறுவனத்தின் கிளைப்பகுதி அது. சரி சார் என்று மெல்லிய குரலில் கூறிவிட்டு அவன் பைலுடன் கிளம்பினான். அறைக்குள் எதிரே ஒரு நாற்காலில் வந்து உட்கார்ந்த கணேசனை பாராதது போல் கண்களால் ஒரு முறை அளந்தாள். பல ஆண்டுகளுக்கு பின் சந்திக்கிறாள். ஆனால் அவன் தோற்றம் கொஞ்சமும் மாறவில்லை. அவளை விட 2 வயது பெரியவன். தலைமுடி கருப்பாக ஒரு இளைநரை கூட இல்லாது செழுமையாக காணப்பட்டது. முன்னை விட சிறிது உப்பி இருந்ததால் முகவாயின் கீழ் லேசாக ஒரு சிறுமடிப்பு தெரிந்தது. அதே கணேசன் சொந்தத்தில் தொழிலை தொடங்கிவிட்டு யாருக்கும் கைகட்டி சேவகம் செய்யாது சுதந்திரமாக வாழ்கிறான் என்பதற்கு அவன் தரித்திருந்த உயர்ந்த வகை ஷர்ட்டும் பேண்ட்டும் கையில் கட்டியிருந்த ஃபாரின் கடிகாரமும் லேசாக அவனுடன் மிதந்த ஷேவிங் லோஷனின் மனமும் அவன் ஓட்டி வந்த காரும் சாட்சிகள் போலும். காஃபி அல்லது கூல்ட்ரிங்க் ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? சார் என்ன மோர்? வசந்தி, முன் போல நீ கணேஷ்னை கூப்பிட்டு பேசலாம். எப்பவும் நான் உன்னை பொறுத்தவரை அதே கணேஷ் தான். மாட்டு தீவனங்களின் விலைப்பட்டியலை தரேன். நீங்கள் சொந்தமாக வியாபாரம் ஆரம்பித்து எத்தனை காலமாகிறது? பேச்சை மாற்றினாள். நெஞ்சு வேதனையும் ஏக்கமும் கலந்த கனத்த உணர்வின் கொந்தளிப்பில் படபடுத்தது. 7 வருஷமாக நடத்திட்டு வரேன். அம்மா போன பிறகு அவள் நினைவாக ஆரம்பித்தேன். எப்பவும் நல்லதே நினைப்பவள் அவள். பிஸ்னஸ் இப்போது நன்றாகவே வளர்ந்துட்டு வருது. எங்கள் ஆஃபீஸும் வியாபார கிடங்கும் லிங்கிசெட்டு தெருவின் திருப்பத்தில் உள்ள லால்சங்கா தெருவின் முதல் எண்ணில் இருக்குது. சந்தோஷம். இதுதான் எங்கள் கம்பெனியின் தீவனப் பொருட்களின் சமீபகால விலைப்பட்டியல். இதை நீங்களே வச்சுண்டு தேவைப்பட்டதை ஆர்டர் பண்ணலாம். இன்னும் சில மாதங்களில் எங்கள் கம்பெனியும் இதுகளை மொத்த வியாபாரத்தில் மற்றவர்களுக்கு விற்க ஆரம்பிச்சிடும். ஒரு திட்டம் உருவாகிட்டு வருது. விஷ் யூ தி ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் கணேஷ். அவள் முகம் சூடாகி காதுகளில் பரவுவதை உணர்ந்தாள். குப்பென்று முகம் சிவந்து காணப்படும் தகுதி அவளுக்கு கிடையாது. அவள் தான் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் அளவுக்கு நல்ல கருப்பு நிறமாயிட்டே. அந்த நிறம் ஒன்றின் காரணமாக அவள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த இனிமே இழந்த துர்பாகியசாலியாயிட்டே. கீழுதட்டை கடித்து கொண்டாள். அவள் தந்த லிஸ்டை பிரீஃப் கேஸில் பத்திரமாக வைத்துக்கொண்டு அவளை புன்னகையுடன் பார்த்தான். நீ நம்ப மாட்டாய். உன்னை நான் இங்கே சந்திப்பேன்னு துளியும் எதிர்பார்க்கல. நான் பம்பாயில் சில ஆண்டுகள் தங்கியிருந்து வேலை பார்த்து விட்டு அம்மா போன பின் இந்த பக்கம் வந்தேன். குருட்டு அதிர்ஷ்டம். சின்னதாக ஆரம்பித்த வியாபாரம் தானே, ஓஹோன்னு நல்லா போகுது. லால்சங்கர் தெருவில் உள்ள எங்கள் அலுவலகத்தையும் நன்னா பார்க்க கிட்டத்தட்ட இந்த ஆஃபீஸை போல வசதியாக மாற்றிட்டேன். நிறைய பேர் வேலை செய்கிறார்களோ? 30 பேர் இருப்பாங்க. நாங்கள் முடிவெடுத்திருக்கும் திட்டம் வெற்றியானால் இரட்டிப்பு பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வீடு கிட்டத்திலேயே இருக்கா? அவளையும் மீறி அறியும் ஆவலில் கேட்டுவிட்டாள். நுங்கம்பாக்கத்திலே புதுசாக கட்டியிருக்கிற சண்பகா அப்பார்ட்மெண்ட்ஸ் 3 படுக்கரை கொண்ட ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கேன். குடும்பம் பெருசாகிவிட்டது போலிருக்கு. தனது ஏமாற்றங்களை அடக்க மெலிதாக சிரித்தாள். இன்னமும் நான் தனிக்கட்டையாகத்தான் இருக்கிறேன். சில விஷயங்களில் நான் சற்றுன்னு மனதை மாற்றிக்கிறவன் இல்லை. என்னை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியுமே. ஐ எம் சாரி முணுமுணுத்தாள் அவள். மார்பு வேகமாக துடித்தது. இதில் வருத்தப்பட என்ன இருக்கு? வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மனம் வரல. உனக்கு எப்பொழுதாவது நேரம் கிடைச்சா என் வீட்டுக்கு, அதாவது என் ஃப்ளாட்டுக்கு உன் குடும்பத்தோடு வரலாம். இந்தா என் விசிட்டிங் கார்டு என்று சட்டைப்பையிலிருந்து ஒரு சீட்டை எடுத்து அவள் முன் வைத்தான். தேங்க்யூ மிஸ்டர் கணேஷ் என்று அவள் முடிப்பதற்குள் எழுந்தான். வசந்தி, உன்னை திடீர்னு பார்த்ததினால் ஏற்பட்ட பாதிப்பில் என்னால் அதிகம் பேச முடியல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். நீ ரொம்ப சந்தோஷமாக வாழலன்னு நான் கேள்விப்பட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டேன். இப்போ நீ எப்படி இருக்கியோ தெரியாது. ஆனால் உன் முகத்திலே அத்தகைய கலையை காணும். கலை, அழகு போன்றவைகளை கணேஷ் ஒருவன் தானே அவள் முகத்தில் கண்டு காதல் கொண்டவன். அவளை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு வலிய வந்து பெண் கேட்டவன். ஒற்றை காலில் தவமிருந்தான். அவனை உதறிவிட்டதன் பலனை இப்போது டன் கணக்கில் அனுபவிக்கிறாளோ? வயசாண்டு போறதில்லையா? நான் இன்னமும் சின்ன பெண்ணா என்ன? சிரித்தாள் அவள். என் கண்களில் நீ அப்படியே தான் இருக்க. இப்படி பேசுவதை நீ தப்பா எடுத்துக்காதே. உனக்கு உதவி ஏதாவது தேவைப்பட்டால் கொஞ்சமும் தயங்காமல் வந்து என்கிட்ட கேள். உதவியா?
என்ன மனுஷால்னு இருந்தால் எப்போவாவது எதுக்காவது உதவி தேவைப்படும். நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க நினச்சப்போ எனக்கு பண உதவி தேவைப்பட்டது. என் நெருங்கின சிநேகிதன் கிட்ட போய் கேட்டேன், கொடுத்தான். உன்னை பொறுத்தவரை அந்த உதவி தேவை இருக்காது. வேறு ஏதாவது, குழந்தைக்கு வீட்டில் ரிப்பேர், படிப்புக்கு காலேஜில் இடம், ஏதாவது ஏற்பட்டால் பிளம்பர், எலக்ட்ரீஷியன் முதலானவர்களின் உதவி, இப்படி ஏதாவது உன்னை நச்சரித்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. நான் உதவி செய்கிறேன். வரட்டுமா? வசந்தி, உன்னை பார்த்ததிலே எனக்கு ஒரு வகை ஆனந்தம். அதே சமயம் மேலே முடிக்காது அவன் எழுந்து நின்றான். வாட்ட சாட்டமாக அவன் உயரமாக கம்பீரமாகத்தான் நின்றான். வாழ்க்கையிலும் இப்போதும் உயர்ந்து விட்டிருக்கிறான். எப்பொழுதும் அவன் உள்ளத்தாலும் ஒரு உயர்ந்த மனிதன். உங்களை பார்த்தது பற்றி எனக்கு சந்தோஷம் என்றபடி அவள் எழுந்து நின்றாள். பை பை என்றபடி முகமெல்லாம் புன்னகையில் விரிய அவன் விடைபெற்று கொண்டு போனதும் அறையே வெறுமையாகிவிட்டது போன்றும் மனம் சூன்யமாகி விட்டது போன்றும் பிரம்மையால் அவள் ஆசனத்தில் உட்கார்ந்தாள். யாரும் நம்ப மாட்டார்கள். செக்க சவேல் என்று பார்க்க லட்சணமான கணேஷ் படிப்பிலும் ஒரு பட்டதாரி, மத்தியதர வகுப்பை சேர்ந்தவன், அவர்கள் வசித்த தெருவிலே வசித்தவன் என்ற உறவுமுறை கூட சுத்தி வளைத்தால் எங்கேயோ அவர்களுக்கு ஒரு விதத்தில் சொந்தம் கூட. அப்போது அவன் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். கார், சொந்த பிளாட் என்ற தடபடல்கள் இல்லாவிடினும் கை நிறைய சம்பாதித்தான் என்ற தகுதி இருந்தது. எல்லாவற்றையும் விட நிறத்தில் மட்டான, அந்தஸ்தில் அவனுக்கும் கீழ்நிலையில் இருந்த அவளை மனமாற நேசித்து தானே வலிய வந்து பெண் கேட்டவன். வரதட்சணை சீர் எதுவும் வேண்டாம் என்று சொன்ன உத்தமனை ஒதுக்கும்படியான ஒரு சூழ்நிலையில் இருந்ததால் அந்த வாய்ப்பை இழந்துவிட்டாள். அவளை கணேசன் காதலித்தான், உயிருக்கும் மேலாக நினைத்தான். அந்த காரணத்தினால் இன்னமும் தனிக்கட்டையாக வாழ்கிறான் என்றால் அது உலகமகா அதிசயங்களில் ஒன்று என்பதில் தடையே இல்லை. தோசை சற்று காய்ந்து போய்விட்டது. அவள் என்ன செய்வாள்? ஆஃபீஸுக்கு போக அவளுக்கும் தான் அவசரம். தட்டில் கொண்டு வந்து சட்டனுடன் வைத்த தோசையை வெறுப்போடு பார்த்தான் முரளி. உன் மூஞ்சி ஆட்டம் இருக்கு, கர்மம், இதையவன் சாப்பிடுவான் என்று தட்டோடு அதை தூக்கி அவள் மீது ஓங்கி அடிக்க அருகில் நின்ற குழந்தை ரஞ்சிதா பயந்து கொண்டு பாத்ரூமில் போய் ஒளிந்து கொண்டாளே. அவளது முகத்தையும் நிறத்தையும் பற்றி வெளிப்படையாக குழந்தை முன் விமர்சனம் செய்து அவளை அவமானத்தில் குன்ற செய்வது போதாதது போல ஒரு நாள் குடிவரையில் வீட்டுக்கு கூட அழைத்து வந்த நண்பனிடம், இவதான் என் மனைவி, இந்த அட்டைக்கரியை நீயா கல்யாணம் பண்ணினேன்னு கேட்காதே, அது ஒரு கதை என்று ஆரம்பித்த போது அவள் அவமானத்தால் துடிதுடித்து போனாளே. அதை நினைத்தால் கூட நெஞ்சு எரிகிறதே. நல்ல வேளை வந்த நண்பனும் நல்ல போதையில் இருந்தான். முரளி என்ன சொன்னான் என்பதை உணர முடியாது. அவன் கைகொட்டி பலமாக சிரித்தான். குடிகாரனும் பெண்மயக்கம் கொண்டவனுமான முரளியை அவன் மணந்து கொண்டதின் பயனை ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவித்து கொண்டுதான் இருந்தாள். கணேசன் மனதை உடைத்ததன் பாவத்தை அனுபவிக்கிறாள். இல்லை, அவளாக ஏற்றுக்கொண்டதன் தண்டனை. என்ன இது? அவள் இப்போது யாருக்காக எதுக்காக அழுகிறாள்? அரை கதவு லேசாக தட்டப்படுவதை கேட்டு திடுக்கிட்டு கண்களை துடைத்து கொண்டு இருக்கையில் அமர்ந்தாள். இன்னொரு கட்டு ஃபைல்களுடன் ஆபீஸ் பையன் உள்ளே வந்தான். அப்பொழுது அவர்கள் புரசவாக்கம் வீரதேவன் தெருவில் வசித்து கொண்டிருந்தனர். குறுகலான அந்த நெருக்கமான தெருவிலும் ஒரு தனி வீட்டில்தான் குடியிருந்தனர். பெண் குழந்தைகள் இருக்கும் வீடு. ஒண்டி குடித்தனம் சரிப்பட்டு வராது என்று அந்த காலத்திலேயே அப்பா சதாசிவம் ஒரு ஓட்டு வீட்டை வாடகைக்கு எடுத்திருந்தார். அவர் காலத்தில் மிக குறைந்த வாடகைக்கு கிடைத்த அந்த வீடு அவள் தலையெடுக்கும் காலத்திலே 150 ரூபாய் வாடகையை விழுங்கி கொண்டிருந்தது. அவரது முப்பாட்டன் அந்த பகுதியிலேயே ஒரு பிரபல வழக்கறிஞராக கொடிக்கட்டி பறந்தவர் என்று அப்பா அடிக்கடி பெருமையாக சொல்லிக் கொள்வதுண்டு. தாம் சம்பாதித்த லட்சங்களை தம் காலத்திலே அழித்துவிட்டு போன அவர் தமது கருப்பு நிறத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பாரம்பரிய சொத்தாக விட்டு போயிருந்தார். தங்கை மாலதியும் அண்ணா சந்திரசேகரனும் அம்மாவின் தாளம்பூ நிறத்தை எடுத்துக்கொண்டு மூக்கும் மொழியுமாக பார்க்க அழகான தோற்றமுடையவர்களாக பிறந்து விட்டிருந்தனர். அதுவும் மாலதி அண்ணாவை விட இன்னும் நிறத்திலும் அழகிலும் ஒரு படி மேலாகவே இருந்தாள். அண்ணா சந்திரசேகரன் புத்திசாலித்தனத்தில் முப்பாட்டனை கொண்டு விட்டிருந்தான். உபகார சம்பளத்திலே படித்து கல்லூரியில் தங்கப் பதக்கங்களை பரிசாக பெற்ற புத்திசாலி பையன். பெரிய நிறுவனத்திலே வேலையும் கிடைத்து விட்டிருந்தது. மாலதிக்கு அழகு ஒன்றுதான் பெரிய சொத்தாக அமைந்து விட்டிருந்தது. படிப்பில் அவள் சுமார்தான். BA பரீட்சையில் 2 தடவை தோற்றுவிட்டு மேலே படிக்க மறுத்து வீட்டோடு தங்கியிருந்தாள். நிறத்தை கொடுத்த முப்பாட்டன் தன் மூளை திறனையும் வசதிக்கு தந்து விட்டிருந்தார். அண்ணாவைப் போலவே அவள் நன்றாக படித்தாள். BA முடித்து தட்டெழுத்து சுருக்கெழுத்துகளில் தேர்ந்து ஒரு வேலையிலும் அமர்ந்து விட்டாள். அப்பா ஓய்வடைந்த சமயம்தான் அவருக்கு பயங்கரமான சர்க்கரை வியாதி பிடித்து கொண்டிருப்பதை எதேச்சியாக ஒரு வைத்திய பரீட்சையில் கண்டுபிடித்தார்கள். கல்யாணத்திற்கு நிற்கும் 2 பெண்களையும் எப்படியாவது நல்ல இடங்களில் கொடுத்துவிட்டு அண்ணாவுக்கு கல்யாணம் செய்து வைத்துவிட்டால் தமது பொறுப்பு குறைந்துவிடும் என்ற ஆசை அப்பாவுக்கு. கால் செருப்பு தேய பல இடங்களில் பெண்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருந்தார். அந்த சமயம் அந்த துர்பாக்கியம் நிகழ்ந்துவிட்டது. யாரை அவர்கள் குடும்பம் தூணாக நம்பிக்கொண்டிருந்ததோ அந்த தூண் அவளது அண்ணா சந்திரசேகரன் மஞ்சள் காமாலையால் பீடிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டவன் திரும்பாது போய்விட்டான். புத்திர சோகத்தின் கொடுமையை தாங்க முடியாத அம்மாவுக்கு சில நாட்களில் மாரடைப்பு வந்துவிட்டது. ஆஸ்பத்திரி, டாக்டர் என்று தடபடல்பட்ட வாழ்க்கை அவர்களது சேமிப்பெல்லாம் கரைத்துவிட்டு அடிக்கடி மார்வலி என்று சுருண்டு படுத்துக்கொள்ளும் அம்மாவையும்
ஏக்க பார்வையுடன் வாசல் திண்ணையில் கட்டுப்பத்திரிக்கையுடன் உட்கார்ந்திருக்கும் அப்பாவையும் விட்டு போயிருந்தது. அப்பாவின் பென்ஷன் என்ற சிறு தொகையும் அவள் சம்பளமும் தான் இப்போது இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போக உதவியது. வீட்டு வேலைகளை மாலதி கவனித்துக் கொண்டாள் என்றாலும் எத்தனை நாளைக்கு வயது வந்த இரு பெண்களை வைத்துக்கொண்டு நோயாளியாகிவிட்ட பெற்றோர்கள் காலத்தை கடத்த முடியும்? அண்ணாவின் வருஷ தவசத்திற்கு பிறகு அப்பா மறுபடியும் ஜாதக கட்டை கையில் எடுத்து கொண்டார். மூத்தவளுக்கு வேலை கையில் இருக்கிறது. வேலைக்கு போகிற பெண் வேண்டும் என்ற இடத்திலிருந்து கட்டாயம் ஒரு வரன் கிடைத்துவிடும். இளையவளுக்கு அழகு இருக்கிறது. அம்மாவின் நகைகளையும் வீட்டிலிருந்த வெள்ளை பித்தளை பாத்திரங்களை கொடுத்து வங்கி சேமிப்பிலிருந்து கொஞ்சம் பணம் எடுத்து ஒரு எளிமையான திருமணத்தை நடத்தி முடித்து விடலாம். மணக்கோட்டைகள் பல கட்டினார். வரன்கள் பல வந்தன. அக்காவும் தங்கையும் மாற்றி மாற்றி வந்தவர்கள் காலில் விழுந்து வணங்கி பஜ்ஜி சொச்சி பரிமாறினார்கள். பெண் சுத்த கருப்பு. வரதட்சணையாவது தாராளமாக கொடுக்க முடிந்தால் யோசித்து பார்க்கலாம். என்ன வேலை? ஹைகோர்ட் ஜட்ஜாவா இருக்கா? ஏதோ ஒரு கம்பெனியில் கிளர்க்கு. 400 ரூபாய் காசு. எங்கள் வீட்டு செலவுக்கு ஒரு சுத்துக்கு கட்டுப்படியாகாது. ரொம்பவும் துச்சமாக தூக்கி எறிந்து விட்டு போனார்கள். அப்பா எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்று அவள் எத்தனையோ தடவை வெளிப்படையாகவே சொல்லிவிட்டிருந்தாள். ஆனாலும் பெத்த மனம் கேட்கவில்லை. பத்திரிகை விளம்பரம் ஒன்றுக்கு சதாசிவம் எழுதி போட்டார். பதில் வந்தது. பெண் பார்க்கும் படலமும் துவங்கியது. பையனுக்கு விதவை தாய் மட்டும்தான் இருந்தாள். சாதாரண குடும்பம். சொத்து என்று எதுவும் கிடையாது. நல்ல கம்பெனியில் வேலைக்கு அமர்ந்திருந்தான். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான். பார்க்க லட்சணமானவன். தங்க நிறம் என்று பல தகுதிகளுடன் சுங்கடி சேலையில் பருமனாக கண்களில் கடுமை தெரிக்க வந்த அம்மாவுடன் கூட ஒரு உறவுக்கார தம்பதிகளுடன் பெண் பார்க்க வந்தனர். சமைக்க தெரியுமா? பாடத் தெரியுமா? ஏதாவது வாத்தியங்கள் வாசிக்கும் பயிற்சி உண்டா? இந்த வேலையில் சம்பள உயர்வு உண்டோ? பல கேள்விகளை கேட்டு துளைத்து விட்டாள் பையனின் அம்மா. நமஸ்கரித்துவிட்டு எழுந்து முரளியை பார்த்தபோது மனது லேசாகி விட்டிருந்தது அவளுக்கு. உண்மையில் கடிதத்தில் விவரித்தபடி ஆள் வாட்ட சாட்டமாக பார்க்க கொஞ்சம் அழகாவே இருக்கிறாரே. அவள் முகத்தை பார்த்தபோது அவன் திடுக்கிட்டு போனான். விளக்கெண்ணெய் குடித்தவன் போல முகத்திலே ஒரு வெறுப்பு. இந்த பெண்ணை எனக்கு பிடிக்கல என்று பார்வை பறை அறிவித்தது. தலைவலி என்று அம்மா அடுப்புங்கரைக்கு அப்பால் நின்றபடி எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். மாலதி, எல்லாருக்கும் டிஃபன் காப்பி எடுத்துட்டு வா என்று அப்பா உத்தரவிட்ட போது ஸ்டீல் தட்டில் காஃபி டம்ளருடன் கூடத்திற்கு வந்த மாலதியை வைத்த கண் வாங்காது பார்த்தான் முரளி. நீங்கள் கொடுக்க விரும்பும் வரதட்சணை சீர் எல்லாவற்றிற்கும் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். கல்யாணத்தை ஒரு கோவில் மண்டபத்தில் நடத்தி கொடுத்தாலும் ஏற்க தயார். ஆனால் ஒரு மாற்றம். மூத்த பெண்ணுக்கு வேறு இடம் பார்த்து கொள்ளலாம். இரண்டாவது பெண் மாலதியை எங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. மனப்பொருத்தம் ஏற்பட்டு விட்டதால் இனி ஜாதகம் பார்க்க தேவையில்லை. கடிதம் அப்பாவுக்கு பெருத்த அதிர்ச்சியை தந்தது. அம்மா மார்வலியுடன் முனகினாள். அம்மா, நான் வேலைக்கு போகிற பெண். இப்போ சத்தியமாக என் சம்பளம் இந்த வீட்டுக்கு ரொம்பவே தேவை. அதனால் மாலதியை இந்த வரனுக்கு கொடுத்து விடுங்கள். மூத்த பெண்ணை வச்சுட்டு இளையவளுக்கு கல்யாணமா? அம்மா தயங்கினாள். அதெல்லாம் அந்த காலம். மாலதி வீட்டில் சும்மா உட்கார்ந்து கொண்டிருந்தால் கல்யாண வயதியும் தாண்டி விடுவாள். பிறகு கஷ்டப்பட போவது நீங்க தானே. வேப்பிலை அடித்தாள். முரளியின் கடிதத்திற்கு ஒப்புதல் கொடுத்து விட்டார் அப்பா முடிவில். கல்யாணம் நடந்தேறியது. மாலதி போய்விட்டாள். வருஷங்கள் சில நகர்ந்தன. அம்மா ஒரு பெரிய மாரடைப்பில் தனக்கு பிறந்த பேரன்களை பார்க்காது புறப்பட்டு போய்விட்டாள். அப்பாவுக்கு தனிமையும் வயோதிகமும் வியாதியும் ஆரம்பமாகிவிட்ட சமயம் மாலதிக்கு உடம்புக்கு வந்துவிட்டது. கைக்குழந்தையை விட்டுவிட்டு அவள் திடீரென்று இறந்து போனாள். இடிமேல் இடி என்று தவித்து கொண்டிருந்த சமயம்தான் முரளியின் தாயும் ஒரு நாள் ஓரத்திலே கட்டையை போட்டுவிட்டாள். சென்னையிலே தங்கியிருக்கும் மாமனார் வீட்டை மிதிக்க மனமில்லாது கொஞ்சம் அகம்பாவத்துடன் ஒதுங்கியிருந்த முரளி திடீரென்று ஒரு நாள் 2 குழந்தைகளுடன் ஒரு டாக்ஸியில் அவர்கள் வீட்டுக்கு வந்தான். மாமா, எனக்கு வேலை உயர்வு கிடைச்சிருக்கு. அம்மாவும் இல்லாததினால் குழந்தைகளை பார்த்து கொள்ள வீட்டில் யாரும் இல்லை. இதுகளை வளர்த்து கொடுத்து உதவினால் கெஞ்சி கேட்டான். சதாசிவம் தம் மனதை கல்லாக்கி கொண்டிருந்தார். கல்யாணத்திற்கு பின்னர் அவன் மாலதியை ஒரு நாள் கூட பிறந்தகத்தில் தங்க அனுமதித்ததில்லை. கொஞ்சம் அதிகப்படி சம்பளமும் வேலையில் உயர்வு வந்ததும் தன் அந்தஸ்தை அவன் தலைமையில் வைத்து கொண்டாடினான். மாமனார் வீடு அவன் கண்ணில் குடிசையாக தென்பட்டது. எங்கேயாவது எதேச்சியாக மாமனாரை சந்தித்து விட்டால் தொழில் நோயாளியை கண்டவன் போல தலைமறைவாகி கொள்வான். நானே நோயாளி. வசந்தி சம்பாத்தியத்தில் என்னவோ காலத்தை ஓட்டின்னு இருக்கோம். குழந்தைகளை வச்சு சமாளிக்கிறது எப்படி? அவர்களுக்கு ஆகும் செலவை நான் தந்திடுறேன். இதை பாருங்க மாப்பிள்ள, குழந்தைகள் வளர வயதில் தாய் தகப்பனாரோட இருக்கிறதான் உத்தமம். பேசாமல் நீங்கள் மறு கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரவ இதுகளை கவனிச்சுப்பா. மிகவும் அழுத்தமாகவே மறுப்பு தெரிவித்து விட்டார். முரளி ஆத்திரத்துடன் வெளியேறியவன் மறு கல்யாணத்துக்கு பல விதத்திலும் முயன்றான். அவனுக்கு பிடித்த பெண்களுக்கு அவனை பிடிக்கவில்லை. 30 வயசுக்கு மேலாகிவிட்டது. மூத்தவள் விட்டு போன 2 குழந்தைகளை பார்த்து கொள்ளணுமா? வேண்டாம், இந்த ரெடிமேட் குடும்பம் என்று பல பெண்கள் அவனை ஏற்க வெளிப்படையாக மறுப்பு தெரிவித்தனர். வரதட்சணை சீர் என்று இடர்கள் பல இருந்தும் படித்துவிட்டால் பெண்களும் மாப்பிள்ளைகளே தங்கள் இஷ்டத்துக்கு தக்கபடி பொறுக்க துவங்கிவிட்டார்களே. பெண் குலத்தின் மீதே முரளிக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. அவனுக்கு அழகான இளமையோடு படித்த பெண் மனைவியாக தேவைப்பட்டாள். ஆனால் அந்த தகுதிகளுக்கு தக்க பெண்கள் அவனிடம் முதல் தாரம் என்ற பெரும் தகுதியை எதிர்பார்த்தனர். வீட்டில் வேலைக்காரியின் தயவில் குழந்தைகளை விட்டுவிட்டு வீடு திரும்பிய போது தனக்கு வேண்டிய சாப்பாட்டை ஹோட்டலில் டிஃபன் செட்டில் தருவித்து கொண்டு இரவு முழுவதும் கைக்குழந்தை தாளாட்டி அவன் அழுத்து போனான்.
2 குழந்தைகளின் கழுத்தையும் நெரித்து கொன்று குழியில் புதைக்க மாட்டோமோ என்ற ஆத்திரத்தில் குமைந்தான். மறுபடியும் வெட்கத்தை விட்டு அவன் மாமனார் வீட்டுக்கு உதவியை தேடி வந்தபோதுதான் அந்த எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது. அது குரூரமான திட்டம் என்பதை சதாசிவம் கண்டுகொள்ளவே இல்லை. மாமா யாருக்கு யாருன்னு ஆண்டவன் போட்டு வச்சுக்கிறதே நான் மாற்ற முடியாது பாருங்க. நான் முதலில் வசந்தியை தான் பார்க்க வந்தேன். மாலதியை பார்த்து மயங்கி மனதை மாற்றிண்டேன். அதுக்கு தக்க தண்டனையை அனுபவிச்சிட்டேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாவிட்டால் நான் இப்போ வசந்தியை கல்யாணம் பண்ணிக்க தயார். எனக்கு மறுப்பு இல்லை. ஆனால் அவள் இஷ்டத்தை கேட்க வேண்டாமா? வசந்திக்கு விஷயம் தெரிவிக்கப்பட்ட போது அவள் அசந்து போய்விட்டாள். அவளுக்கு கணவன் என்று பிரம்மன் எழுதி வச்சிருக்கான். இப்படி சுத்தி வளைச்சி அதிர்ஷ்டம் அவளை தேடி கொண்டு வந்திருக்கு. 2ஆம் தாரமான்னு யோசிக்கிறியா? மூத்தாள் யார்? உன் கூட பிறந்த தங்கை. அந்த குழந்தைகள் யார்? உன்னோட இரத்த கலப்பு கொண்டவர்கள். அப்பா அவளுக்கு உற்சாகம் தெரிவித்தார். எனக்கு நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது. இந்த குழந்தைகளையும் என்னையும் காப்பாற்ற உங்க மூத்த பெண்ணை கொடுத்து எனக்கு மறுவாழ்வு தரணும். உபசாரமான வார்த்தைகளை மிருதுவாக பேசி சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுந்து முரளி நமஸ்கரித்தான். மாப்பிள்ளை எழுந்துருங்கோ. என்ன பச்சை குழந்தை மாதிரி அழுகிறேள்? நீங்கள் யாரு? எங்காத்து பிள்ளை. எப்பவும் அப்படியே இருக்கணும் என்பது பரமாத்மாவின் அருள். அம்மா வசந்தி, இன்னைக்கு உனக்கு லீவு தானே? மாப்பிள்ளைக்கு வாய்க்கு ருசியாக கொஞ்சம் சமையல் செய்திடுமா. அப்படியே குழந்தைகளை குளிப்பாட்டி சின்னதுக்கு முதலில் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிடு. பேரன் விஷமக்காரனாக இருக்கான். அவனை வாசலில் வச்சுண்டு மாப்பிள்ளையோட பேசிண்டு சமாளிக்கிறேன். மகிழ்ச்சியுடன் உத்தரவிட்டார். உரிய காலத்திலே முரளிக்கும் வசந்திக்கும் திருமணம் அருகிலிருந்த கோவில் மண்டபத்திலே 2 பக்கத்தில் உறவினர்கள் நண்பர்கள் என்று பொறுக்கியெடுத்த சிலருடன் மிகவும் எளிமையாக நடந்தேறியது. அப்பாடா, பெரிய பெண்ணின் கல்யாணத்தை எப்படியோ சமாளித்து விட்டோம் என்ற நிம்மதியில் அப்பா தன்னந்தனியாக அந்த வீட்டில் சுய சம்பாத்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த கல்யாணம் முரளி செய்த பெருத்த மோசடி என்பதை கணவனுடன் வாழ அவன் குடியிருந்த வீட்டிற்குள் வலது காலை எடுத்து வைத்த முதல் நாளே வசந்தி புரிந்து கொண்டு விட்டாள். பால் செம்புடன் அறைக்குள் வந்தவளை அதட்டி நிறுத்தினான் முரளி. அப்படி உட்காரு. உண்மை நீ தெரிஞ்சுக்கிறது உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நடுங்கி போய் அரைக்கதவை கூட சாத்தாது அப்படியே தரையில் உட்கார்ந்து விட்டாள் அவள். உன் தங்கை விட்டு போன 2 பிசாசுகளையும் என்னால் கட்டி மேய்க்க முடியல. 2ஆம் தாரம் என்றதும் எவளும் என்னை ஏறெடுத்து பார்க்க விரும்பல. இந்த நிலையில் எனக்கு இந்த முடிவுதான் சரியின் பட்டது. குழந்தைகளை பார்த்து கொண்டு வீட்டை நிர்வகிக்க ஒரு வேலைக்காரி தேவைப்பட்டதா? எச்சிலை விழுங்கி கொண்டு கேட்டாள். அவனது ஆணவமான பார்வை அவளது ஆத்திரத்தை மூட்டிவிட்டது. அப்படித்தான் வச்சுக்கோ. இல்லாட்டா உன் தங்கைக்காக நீ ஒரு தியாகம் செய்ததாகவே நினச்சிக்கோ. உன்னை பார்த்தபோது பெண்ணை பிடிக்கலன்னு அம்மா கிட்ட சொன்னேன். அதில் இன்னமும் எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு கருப்பு நிறத்தை கண்டாலே பெருத்த அலர்ஜி. பால் சம்பை அவன் முகத்தின் மீது விட்டெறிந்து விட்டு, இந்தா உன் தாலி என்று கலட்டி அவன் கை மீது வைத்துவிட்டு வெளிநடப்பு செய்யக்கூடிய வீரத்துடன் எழமுயன்ற அவள் அடுத்த அறையில் படுத்திருந்த குழந்தை ரஞ்சிதா விழித்து கொண்டு அழ ஆரம்பித்ததை கேட்டு திடுக்குற்றாள். தாயற்ற அந்த குழந்தைகளை கருணை சிறிதும் இல்லாத சுயநலக்காரன முரளி என்ன பாடுபடுத்துவானோ? அவர்கள் இருவரையும் தவிக்க விட்டு போய்விட்ட தங்கை மாலதியின் நினைப்பு நெஞ்சை வருட கண்ணில் நீர் புரண்டது. போ, குழந்தை அழறான், எடுத்து சமாதானப்படுத்து. உன் மூஞ்சியை பார்த்து எவனும் உனக்கு துணிவோடு தாலி கட்ட மாட்டான். அதை மறக்காதே. கணவன் என்று உனக்கு நான் ஒருவேளை அவ்வளவுதான். மனைவி என்ற பெயரில் என் வீட்டையும் குழந்தைகளையும் பார்த்து கொள்ள நான் தேடிக்கொண்ட ஒரு வேலைக்காரி நீ. புரிஞ்சுதா? வேற என்கிட்ட எந்த விதமான நெருக்கத்தையும் அனுசரணையும் எதிர்பார்க்காதே. தனியாக ஒரு ஆண் எப்படி வாழ முடியும்னு இருமாந்து கேட்காதே. என் தகுதிக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் நான் வியாபார விஷயமாக போகும்போது தங்க முடியும். மற்ற வசதிகளையும் நான் விதவிதமாக தேடிக்க முடியும். என்னை பற்றின கவலையை விட்டுட்டு குழந்தைகளை பார்த்துக்கோ. அதே சமயம் உன் வேலையும் தொடர்ந்து கவனிச்சுக்கோ. முதல் நாள் சந்திப்பிலேயே முற்று பெற்றுவிட்ட இல்லற வாழ்க்கை. அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது. மகள் சுகமாக வாழ்வதாக எண்ணிக்கொண்டு அவளுக்கு திருமணமான மறு வருஷமே மரணமடைந்து போனார். தட்டி கேட்க மாமனார் கூட இல்லை என்ற துணிவில் அவன் தன் ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்தான். குடித்தான். மற்ற பெண்களுடன் கூத்தடித்தான். வீட்டுக்கு சரிவர பணம் தராது சண்டையிட்டு அமர்க்களப்படுத்தினான். 2 தடவைகள் கோபத்தில் அவளை அடிக்கவும் செய்தான். பசுமையாக தளதளவென்று கொல்லைக்கீரை தண்டு போல வளர்ந்து கொண்டு வந்த ரஞ்சிதாவின் துருதுருப்பும் புத்திசாலித்தனமும் பாசமாக வளர்ந்து கொண்டிருந்த குமாரையும் அவளால் பிரிய முடியவில்லை. அவர்களது நல்வாழ்க்கைக்காக அவள் கொடுமை மிகுந்த கயவன் முரளியுடன் போலியான மனைவி ஸ்தானத்தில் தானே உழைத்து சம்பாதித்து கொண்டிருந்தாள். இன்னமும் வாழ்கிறாள். பஸ்ஸை விட்டு இறங்கிய போது பார்வையை மறைத்த கண்ணீரை துடைத்து கொண்டு பரபரப்பாக நடந்தாள். குழந்தைகள் பசியுடன் வந்து காத்திருப்பார்கள். அவள் போய்தானே அடுப்பில் குக்கரை ஏற்ற வேண்டும். ரஞ்சிதாவுக்கு சமைக்க கற்றுக் கொடுத்திருந்தாள். ஆனாலும் அவளுக்கு பயம். ஒரு தடவை குழம்பை இறக்கிய போது கையை சுட்டு கொண்டு விட்டாள் ரஞ்சிதா. தன் விரலில் சூடுபட்டு விட்டது போல அவள் எப்படி தவித்து போனாள். மாலதியைப் போல ஒரு மலரைப் போல அழகாக வளர்ந்து வரும் அந்த பெண்ணை BA படித்து முடித்ததும் நல்ல பையனாக பார்த்து அவளது நகைகள் அத்தனையும் போட்டு சேமிப்பு எல்லாவற்றையும் செலவழித்து அவளுக்கு ஒரு வழி செய்துவிட வேண்டும். அது அவளது கடமை. மாலதியை திடீரென்று நினைத்து கொண்டாள். நெஞ்சை வேதனை இறுக்கியது. தங்களை பெற்றவள் அவள் அல்ல என்பதை குழந்தைகள் ரொம்ப காலமாகவே அறிவார்கள். ஆனாலும் அம்மா என்றுதான் அழைத்தார்கள். அம்மா, உங்களுக்கு இந்த புடவை எத்தனை அழகா இருக்கு என்று வியந்து கொண்டு கொஞ்சினாள் ரஞ்சிதா. அம்மா, உங்களைப் போல ருசியா சமைக்கிறதுக்கு இன்னொருத்தி பிறக்கணும் அம்மா என்று பாராட்டினான் குமார். தங்கையை விட அவன் ஒருபடி மேலே அவளிடம் பாசம் காட்டினான்.
பெறாத குழந்தைகள் இரண்டும் அவளை அம்மா என்று ஆசையுடன் அழைத்து அன்பு செலுத்துகிறார்களே, அந்த ஒரு பாக்கியம் மட்டுமே அவளுக்கு போதுமே. அம்மா, நீங்கள் நாளை கழிச்சு வருவேன்ட்டு குக்கரை ஏற்றிட்டேன் என்று சொல்லி கொண்டு வந்து நின்ற மகனை வாஞ்சியோடு பார்த்தாள். உனக்கேண்டா தலையெழுத்து, இன்னும் ரஞ்சிதா வரலையா கேட்டு முடிக்கும் முன் வந்துட்டு இருக்கனே அம்மா, உங்களை பார்த்துட்டு ஓடி வரேன், அதுக்குள்ளே நீங்கள் எத்தனை வேகமாக நடக்கிறீங்க தெரியுமா? சிரித்தபடி பின்னால் வந்து கழுத்தை கட்டி கொண்டாள் ரஞ்சிதா. பாசமிக்க அந்த இரு குழந்தைகளையும் விட்டு அவள் வெளியேற முடியாதே. அம்மா, இடி இடிக்கிறது, பயமா இருக்கு என்று பச்சை குழந்தையாக இருக்கும்போதே கட்டிலில் அவள் பக்கத்தில் கழுத்தை கட்டிக்கொண்டு உறங்கும் ரஞ்சிதா இன்னமும் குழந்தையாகவே அவள் பக்கத்திலே தான் கொஞ்சிக்கொண்டே உறங்குகிறாள். இரவிலே கொடி போல் அவள் கழுத்தை தழுவும் அந்த கையை தூக்கி அப்பால் போட்டுவிட்டு புரண்டு படுக்கக்கூட வசந்திக்கு மனம் வராது. குழந்தைகள் இருவரும் அவளது ஆதரவை மிகவும் நம்பியிருக்கிறார்களே. முரளின் கொடுமையை எதிர்த்து அவர்கள் இருவரையும் தவிக்க விட்டு எப்படி வெளியேறுவாள்? குழந்தை பாசம் அவளை வலை போட்டு தங்களிடையே சிக்க வைத்து கொண்டிருந்தது. குளியலறை ஷவரை திறந்தாள். அவளது கண்ணீரும் நீரை போல பொலபொலவென்று கூடவே உதிர்ந்தன. மாலதி, பயப்படாதே, உன் குழந்தைகளை நான் விட்டுட மாட்டேன், தனக்குள்ளேயே பேசியபடி அவள் தேம்பினாள். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.